வணக்கம். ரொம்ப நாளா எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த புதிய ஆதார் மை போர்ட்டல் இப்ப வந்தாச்சு. பழைய வெப்சைட்டை ஓரங்கட்டிட்டு முழுசா ஒரு புது யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுல அப்படி என்ன ஸ்பெஷல், புதுசா என்னென்ன வசதிகள் இருக்கு, வாங்க நேரடியா உள்ள போய் பாப்போம். இந்த புது போர்ட்டலோட தாரக மந்திரமே இதுதான். வேகமான, தெளிவான, எளிமையான. பழைய சைட்ல நம்ம ஃபேஸ் பண்ண அந்த கன்ஃபியூஷன்லாம் இனி கிடையாது. யார் வேணாலும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுகிட்டு யூஸ் பண்ற மாதிரி டிசைனை பக்காவா மாத்திருக்காங்க. சைட்டுக்குள்ள போன உடனே கேள்வியே நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறது தான். சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வராங்க பாத்தீங்களா. உங்களுக்கு என்ன சேவை தேவையோ அது எந்த குழப்பமும் இல்லாம டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம். சரி, முதல்ல உங்களோட சொந்த விவரங்களை இதுல எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க மொபைல் நம்பரை மாத்தணுமா, இல்ல பேர்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, கவலையே வேணாம். இங்கே ரொம்ப ஈஸியா தடையின்றி செஞ்சிடலாம். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க கொடுத்த அப்டேட் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஆன்லைன்லயே நீங்க உடனுக்குடன் ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆவணங்களை டவுன்லோட் பண்றது மற்றும் ஸ்டேட்டஸ் செக் பண்ற ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் நோட் பண்ணீங்களா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்காகவே ஆதார நேரடியாக பிசில டவுன்லோட் பண்ணி பாதுகாப்பா வச்சுக்கிற ஆப்ஷனை ரொம்ப வெளிப்படையாவே கொடுத்திருக்காங்க. நம்ம டிஜிட்டல் ஆவணங்களை ரொம்ப சேஃபா மேனேஜ் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பழைய டவுன்லோட்ஸை பார்க்கறது, புதுசா ஆதார் அப்ளை பண்ணியிருந்தா அதை செக் பண்றது, பெண்டிங்ல இருக்கிற அப்டேட்ஸை ட்ராக் பண்றதுன்னு எல்லாமே ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக நீங்க ஒவ்வொரு பேஜா போய் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. மூன்றாவதா வங்கிச் சேவைகள் மற்றும் அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் பாருங்களேன், எவ்வளவு லாஜிக்கலா இருக்குன்னு. முதல்ல உங்களோட என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்றீங்க. ரெண்டாவது ஸ்டெப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆதார் சென்டரை தேடுறீங்க. மூணாவதா உங்களுக்கு வசதியான நேரத்துல அப்பாயின்மெண்ட் புக் பண்றீங்க. மணிக்கணக்கா கியூல நிக்கிற கவலையே இனி இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க ஆதார் எந்த பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்குங்கிற விவரத்தையும் இப்போ ரொம்ப கிளியரா இணைச்சிருக்காங்க. இத பாதுகாப்பா எப்படி யூஸ் பண்றதுங்கிற அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களும் கூடவே இருக்கு. இதனால நம்மளோட ஃபினான்ஷியல் கனெக்ஷன்ஸை எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த போர்ட்டல்ல இவ்வளவு சூப்பரான வசதிகள் இருந்தாலும் இது இன்னும் டெஸ்டிங் ப்ராசஸ்ல, அதாவது சோதனை முறையில தான் இயங்கிட்டு இருக்குங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சில ஃபீச்சர்ஸ் முழுசா வேலை செய்ய கொஞ்சம் டைம் ஆகலாம். நம்ம எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் பொறுமையா வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டெஸ்டிங்கிலேயே இவ்ளோ வேகமான தெளிவான சேவைகளை இந்த போர்ட்டல் கொடுக்குதுன்னா, இது முழுமையா செயல்பாட்டுக்கு வரும்போது நம்ம டிஜிட்டல் அடையாளத்தை நம்ம யூஸ் பண்ற விதமே எப்படி மாறப்போகுது? சாமானிய மக்களோட தினசரி சேவைகள்ல இது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?